போலாமா? மலை உச்சத்துல இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு தான் போக போறோம். இவன பைத்தியம் வந்து ஒத்துக்கொள்ள வைக்கொண்டா நீங்க 6 பேரும் கலந்து வரீங்களா? அப்படி இதுல ஏறுறதே ஒரு பிரச்சனை, அதுல இதை தூக்குறது இன்னொரு பிரச்சனையா? டேய், முகத்துக்கு நேரம் வந்து பேசுறேன்டா, பின்புறத்துல பேசுறது இல்ல. முகத்துக்கு நேரம் இவ்வளவு தூரம் ஏறி வந்தது உங்க கருத்து என்ன? என்னமா இந்த இவன் தான் ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போவான், ஆனா இப்ப கீழே போக பயமா இருக்குங்கிறான். ஹாய் எல்லாருக்கும், இன்னொரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஐ எம் கிஷோ. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சொல்கிறோம், நாங்கள் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸோட இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புலனறுவைக்கு எங்களோட யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸோட பஸ் ட்ரிப் கொண்டு போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னடா நீங்க ஏன் சார் இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க? நான் சொன்னே நீ சொல்ற பழகிக்கிறதுக்கு நல்லா கூடுதாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பதுளையிலேருந்து புறப்பட்டாச்சு. மையாங்கனை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் லேட் பண்ணாமல் நம்ம நேராக புலனறுவையில் போய்ட்டு அங்கே என்ன மாதிரி பிளேசஸ் இருக்குது, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீட்டை ஏத்து பாடுங்கடா. சத்தம் போட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம புலனறுவையில் இருக்கோம். இங்கேருந்து அந்த மலை உச்சியில் ஒரு பன்சலை தெரியுது பாருங்கள், அங்கே போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம், வாங்க போகலாம். அடே சாதாரண எவ்வளோ நேரத்தில் ஏறுவோம்? மேலே போகிறோம். இப்போ ஜம்மா ஏதாவது பேசு. நடந்தே போக போறோம். இதுதான் அந்த முதலாவதுல வருவேன, ஏதாவது பேசு. இதுதான் பேசு. இங்க நீ பேசு. நான் பேசல. நாங்கள் எங்க பேச்சை விரும்ப மாட்டார்கள் இந்த உலகத்தினர். காட்டு அந்த போட்டோவை, அந்த போட்டோவை காட்டு. கோடம் ஏண்டா பாருங்க, மான் இருக்கு. மான கிட்ட போய் பாப்போம். உட்கார நீ. ஹலோ ப்ரோ. உதறி போனா சரியா, நீயாவது எங்க கூட இருக்கியே. பாரு, ஹாய் சொல்லு வியூவர்ஸ்க்கு. ஹாய் சொல்லு. ஹாய் வியூவர்ஸ். மானே பேசுடா. மானே 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 உன்னை நானே தேடுறேன், நானே உன்னை. பாய்டா தம்பி.
டாட்டா அண்ணன் போயிட்டு வரேன். இப்போ மானை பார்த்தாச்சு, அப்படியே வரி குதிரை பார்க்கலாம். எங்கள் அண்ணன் ரிலா வந்துட்டான். தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் கொடுக்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சத்தில் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ தூரமாக இருக்குது. பெரிய எப்போ பார்த்தாலும் காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியே தான் நமக்கான லொக்கேஷன் கிடைக்கிது. ஸோ பழகிக்க வேண்டியதான். நடப்போம், இந்த ரூட்டில் தான் போகணும். அப்படியே போயிட்டு மலை உச்சிலேருந்து அந்த வியூவை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் குட்டியாக ஒரு விகாரம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்கோம். பெருசாக வெயில் இல்லை, இங்கே மழை வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ கஷ்டமாக இல்லை நடக்கிறது. இனி ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு, இனி ஏறி போகும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஸோ இது வழிப்பிள்ளையார் மாதிரி போல். பிள்ளையாராடா? வழிப்பிள்ளையாரே தான். ஸோ ஃபுல்லாக கல்பாறையாக இருக்குது. அப்படியே இதுப்பா. நான் அந்த ராவண கேவுக்கு போன அந்த வரி வரைக்கும் இருக்கேன். ராவண கேவு மாதிரியே தான். ஏன்டா நின்ட்டாங்க? ஏன் இருக்கீங்க இங்கே? பார்த்தீங்கன்னா மேலே இந்த கோயிலில் ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு போல். ஸோ அதுக்கான நிறைய திங்ஸ் எல்லாம் இங்கே கீழே இருக்குது. ஸோ போகிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ அதை தான் நாங்களும் பண்ண போகிறோம். எங்களால் முடிஞ்ச இந்த ஸ்டீல் பாரை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போக போகிறோம். குகவுலுக்கு போகிற மாதிரி இருக்கு என்னடா. ஆனால் ராவன் கேவ்ல கூட இப்படி இல்லை தானே? இது பயங்கரமாக இருக்குடா. ஸோ ராவண கேவ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போயிட்டு பாருங்கள். அது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அட்டே செம்ம பிளேஸ். ஜெமாவா என்ன நம்ம இருக்கா ஹைட்டுக்குடா. யாரா பைத்தியம்? பைத்தியம் வந்து ஒத்துக்கொள்ள வைக்கொண்டா. பைத்தியம்னே தெரியாம பைத்தியமா வாழ்றான்டா. பேச மாட்டான். வீடியோ ரன்னாச்சுன்னு இப்போ பேசு. நத்தார் பாப்பா. நத்தார் பாப்பா நீ? ஆமா, நான் நத்தார் பாப்பாட குழந்தை. நாட்டிக்குள்ள என்னடா பிரச்சனை? அப்பவே கத்திட்டு இருக்காண்டா. நான் ஒரு ஆள் நான் வந்து நீங்க 6 பேரும் கலந்து வரீங்களா? அப்படி இதுல ஏறுறதே ஒரு பிரச்சனை, அதுல அதை தூக்குறது இன்னொரு பிரச்சனையாடா. அவங்க பேசிக்க வேண்டாம், சின்ன தான் பேசிப்பாங்க. இவன் இருக்கான் அந்த பெரிய சத்து மாதிரி சொல்லுவான்டா. அவன் அப்படி பேசினாங்களா இப்படி பேசினாங்களா சொல்லிட்டு போறான். பயமுறுத்துறதுலே பெரிய ஆள்றா. அவனு சிங்களம் தெரியாதா? பேன்னு முளைக்கிறான் பாருங்க. ஆளு முகமும் முகத்துக்கு நேரம் வந்து பேசணும். பேசுறேன்டா, பின்புறத்துல பேசுறது இல்ல. நீ தாண்டா முன்னுக்கு ஓடி வந்த, அப்ப போற பின்னி தாண்டா பேச. கும்பு புத்தராயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலில் வந்து மேலே கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதுக்கான திங்ஸ் எல்லாம் வர்றவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போது நாங்கள் 2 பேரும் இந்த பாரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மச்சா கை காட்டு. ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு சேவை. இதில் நாங்கள் அந்த கேமரா அப்புறம் எங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் எக்ஸ்ட்ராவாக இந்த இரும்பு பாரையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். குனிஞ்சு வாடா. இங்கே பாருங்க ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்கு. அதுவும் இந்த இரும்பை தூக்கிட்டு போகிறோம். ஒவ்வொரு ட்ரிப்லையும் இந்த மாதிரி ஒரு காடை பிடிச்சிடுறாங்கடா. எங்க இருந்து லொகேஷன் தேடுறாங்கன்னு தெரியல. அப்படியே காத்தடிக்கும் போது செம்மையா இருக்கேண்ணா. ஏப்பா வந்துட்டோம்டா, பக்கத்துல வந்துட்டோம். ஓ மச்சான் சப்ஸ்கிரைப் கரான்னு எஸ்ஜே கிஷோ ஃபேன் இந்து இணைந்து வழங்கும் புலனறுவை போலாமா. வந்துட்டோம். ஈவினிங் டைம்னால நல்லா காற்று வீசுது, ரொம்பவே நல்லா இருக்குது. டயர்டாகலை, ஆனால்
ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அந்த வெயிட்டை தூக்கிட்டு வரதுன்னு. இந்த கொடியோட உன் டிஷர்ட் மேட்சிங்காக இருக்குடா. எடுத்து இதே கலட்டி சுற்றிக்கும். இதில் என்னான்றா ஏறுறது? வலிக்க விட்டுச்சுன்னா பைப்போட பனியை போயிடுவோம். ஸோ வியூ பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் அந்த தூரத்தில் பார்க்குற அந்த பச்சைலாம் இருக்கிறது எல்லாமே வயல் தான். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா காற்று ஜில்லுன்னு வீசுது. புத்தர் ஏன் இங்கே வந்தார்னு தெரியல. தெரிஞ்ச யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதுக்காக இவ்வளோ ஒரு உயரத்தில் வந்து இருக்கணும்ன்ட்டுன்னு. இப்போ நம்ம வந்தாச்சு. செருப்பு போட்டுட்டு மேலே போக முடியாது போல். ஸோ ஷூவெல்லாம் கலட்டிட்டு போகும். ஷூவை கலட்டிட்டு தாண்டா போகணும். இது சார் இவ்வளோ தூரம் ஏறி வந்தது அவங்க கருத்து என்ன மாதிரி? நல்லா தான் இருக்குது. வாங்க எல்லாரும் வந்து பாருங்கள். இப்போ நம்ம மேலே உயரத்துக்கே வந்தாச்சு. அவ்வளோ கஷ்டமாக தெரியலை. ஆனால் இந்த பக்கம் வியூ பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பன்சலை நேம் வந்து திம்புலாகலை அப்படிங்கிறது தான் இந்த பன்சலையோட நேம். ஏன்டா இப்போ கீழே டே டெய்லி ஜிம்முக்கு போகிறான், வாழைப்பழம்லாம் சாப்பிட்றான். டே ரீலா சொல்கிறான், இப்போ தான் வாரோம் கீழே போவோம்மா, பயமாக இருக்கான். இந்த இவன் தான் ஒவ்வொரு நாளும் ஜிம்முக்கு போவான், ஆனால் இப்போ கீழே போவோம் பயமாக இருக்குங்கிறான். ஸோ நம்ம கொண்டு வந்த அந்த ஸ்டீல் பாரை வந்து இங்கே வச்சுட்டு மேலே போகலாம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா புத்த பெருமான்ட்டு பாதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாதம் தான் மேலேனா ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. ஸோ இந்த இடம் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. காணிக்கைகள் நிறைய காசு போட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட இருந்தால் போட்டுட்டு போகலாம். டே நம்ம இவ்வளோ தூரம் அதை தூக்கிட்டு வந்தோம் தானே, வந்ததுக்கு ஒரு 100 ரூபா, 200 ஒரு 300 ரூபா எடுத்துகிட்டு புத்த பெருமான் ஒன்றும் சொல்ல மாட்டார். எடுத்துகிட்டு போவோம். வாப்பா வெளியே போ. அதில் போகல என்ன, இப்போ கீழே பார்க்கலாம். பார்த்துட்டு வருவோமா? வியூ ரொம்பவே நல்லா இருக்குது. இது பேர் என்ன சொன்னால் திம்புலாகலை அப்படிங்கிறது தான் இந்த பன்சலையோட நேம். கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா காற்று வீசிகிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது இந்த இடம். நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். டீட்டோட்டில் சிவக்கொழுந்து, ஒரு பட்டாம்பூச்சி விட்டா பாருடா எட்டாத தூரத்தில். காய்ச்சி நான் வரும்போது காட்டின அந்த பன்சலையை பாருங்க. ஓ கீழே இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்தோம். ஸோ புதுசாக ஒன்று கட்டிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. கீழே பாருங்க, இந்த இடம் தான் நம்ம அந்த மானோட விளையாடிட்டு இருந்தது. ஸோ அங்கேருந்து தான் ஒருத்தர் மேலே வந்திருக்கோம். வீடியோ எடுக்கணுமா ஃபோட்டோவா? அச்சா ஆய் சொல்லு. இது ராவண ரொக்கேன்னு 3 ரூபா அதிகம். Two hearts running wild. Now the morning is the afternoon. We lay awake in bed. The glass so loud as the hours pass. We're gonna do it all again. We wanna chase. ஸோ எத்தனை தடவை தான் இந்த வியூவை காட்டுறது? இந்த இடம் செம்மடா வந்ததுக்கு கரெக்டாக பண்ணியிருக்கு. மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா,
ஹலோ. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு எல்லா வியூஸுமே காட்டிட்டேன். இங்கே வந்து இப்போ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே போகணும். ஸோ மிச்சதை கீழே போயிட்டு பாய் சொல்லிட்டு போங்களா நதிக், பாய் சொல்லு. ஸோ இப்போ நம்ம கீழே வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம போகலாம். பெருசாக டயர்டாகவே இல்லை வந்தது.